ராசாத்தி இவ்வளவு அழகான குழந்தைக்கு தான் தகப்பன்னு சொல்ல துணிவில்லாத பாவி இந்த கிராமத்திலே இருக்கிறான்ப்பா. பேடி பசங்க சாராயம் குடிக்க ஆசைப்படுறாங்க, வாந்தி எடுக்க பயப்படுறானுங்க. என்னது பழைய ஞாபகத்தை சொல்லிட்டேன். குழந்தைக்கு என்ன பேரடியம்மா வச்சிருக்க? ஏய் கிளவிலா, எங்க போயிட்டு வரீங்க? ரேஷன் கடைக்காரமா குழந்தைக்கு பேரு வச்சாங்க, அங்க போயிட்டு வர. பேரு வர கேக்குதா? என்ன பேர் வச்சா? சிவகா 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 சிவகா. என்னடி பாக்குற? இல்ல, வழக்கமா வரும்போது பப்பாட்டி ஊர்க்காரங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்தோட வருவீங்க. இன்னைக்கு என்ன தனியா வந்திருக்கீங்க? குழந்தைக்கு என்னடி பேர் வச்சிருக்க? அப்ப குழந்தைய பார்க்க வரல, பேரை கேட்க வந்தீங்க. சிவகாமி. இது எங்க அம்மா பேருடி. ஆமா, உங்க அம்மா பேர் தான். அது மட்டும் இல்ல, நீங்க பிறந்தப்போ உங்க தொப்புள் கொடி அறுத்தாங்களே, அந்த கத்தி எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியும். எப்படி 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 உனக்கு தெரியும்? ஆயிடுச்சு தாயி, கொஞ்ச நேரமானா எல்லாம் சரியாயிரும். என்னத்தா பச்சை குத்திக்கிறியா? ஆமாண்டா, நீ குத்திக்கிறியா? குத்திக்கிறேன். எம்சிஆர் பேரை குத்தி விடட்டுமா? எம்ஜிஆருக்கே தெய்வம் யாரு? அவங்க அம்மா தானே. எனக்கு தெய்வம் எங்க அம்மா தான். எங்க அம்மா பேரை குத்தி விடுங்க. ராசா சிவகாமி. வாரிசு நம்ம தொழிலுக்கு புது வாரிசு. என்னடா போலீஸ் சொல்ல அதிகமாயிடுச்சு. 2 ரூபா தான் டம்ளர், வந்து அடி. ஏண்டா எங்களை பார்த்தா பட்டை அடிக்கிற குடும்பம் மாதிரியா தெரியுது? பார்த்தா சின்ன பசங்க மாதிரி இருக்கீங்க. சாராயமா விக்கிறீங்க, பொறுக்கி பசங்களா? யார பார்த்து சின்ன பசங்கன்ற? இன்னைக்கு இந்த நாட்டுல குடிசை தொழிலே சாராய காய்ச்சல். பட்டை போட்டுக்கிட்ட பட்டை வேணாங்கிற, உனக்கு வேணாம்னா அவங்களுக்கு வாங்கி கூடயா? ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே சாராய வாட. பிசினஸ் கெடுத்துட்டானுங்களே. பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. ஒரு கிளாஸ் ரெடியா? என்னம்மா வீடெல்லாம் தடபடலா இருக்கு? அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கப்பா. அப்படியா? மாமா யாரு? என் புள்ளைங்க. பட்டை அடிச்சுக்கிட்டு பட்டை போடுறது தப்புன்ற, உனக்கு வேணா இவங்களுக்கு வாங்கி கூடயா? சாராயம் விக்கிற குடும்பம். தரகிற வெத்தலை வாக்கு போறது கூட கெட்ட பழக்கம் நினைக்கிற குடும்பம் எங்க குடும்பம். பையனை சாராய வியாபாரத்துக்கு அனுப்புறவ பொண்ணை வேற எதுக்காவது அனுப்ப மாட்டாங்கிறது என்னையா நிச்சயம்? அம்மா அம்மா, 100 ரூபாய் காசு காசப்பட்டு இந்த மாதிரி இடத்தையெல்லாம் ஏன் கட்டுற? வாங்கியா போலாம். இதுக்கு மேல ஒரு அடி அடிச்ச பெத்த ஆத்தான்னு பார்க்க மாட்டேன், கூட பிறந்த அக்கான்னு பார்க்க மாட்டேன், வெட்டிடுவேன். வெட்டிடா, உன்னை பெத்த பாவத்துக்கு என்ன வெட்டு, உன் கூட பிறந்த தோஷத்துக்கு இவளை வெட்டு. வெட்டிடா, வெட்டு. இன்னையோட உன் புள்ள செத்துட்டான்னு தலைமுடி விடு. வீடுனாலே பிரச்சனை தாண்டா. என்ன பாத்தியா? வீடா வாசலா பொண்டாட்டியா புள்ளையா? அங்க பாருடா, அத்தனை பேரும் என் பிள்ளைங்கடா. எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்காங்கன்னு. இந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சவன் கோழையா இருக்க கூடாதுடா. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுவும் சிங்கம் மாதிரி இருக்கணும். அழாதடா, நீ என் புள்ளடா, என் புள்ள. டேய், என் புது வாரிசை சந்தோஷப்படுத்த யாரும் பாட்டு படிக்கடா.
ரத்தத்தோட ரத்தம் என்ன புருஷன் என்ன பொண்டாட்டி என்ன ஊரை விட்டு போன உங்க அம்மாவும் அக்காவும் சிவகாசிக்கு வந்து ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலைக்கு சேர்ந்தாங்க. அதே இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து உங்க அக்கா கல்யாணத்தை முடிச்சாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத உங்க மாமாவும் அக்காவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதுக்கு பரிசா ஒரு பொட்ட புள்ள பிறந்துச்சு. குழந்தைய பாத்துக்க உங்க அம்மா வேலைக்கு போறதை நிறுத்திட்டாங்க. நல்லவங்க ரொம்ப நாளைக்கு இந்த உலகத்துல வாழ முடியாது. எல்லார் வீட்டு விளக்கையும் ஏத்துற அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை ஒரு நாள் தீக்கே இறையாயிடுச்சு. உங்க மாமாவும் அக்காவும் கருகி செத்துட்டாங்க. வயசானாலும் உங்க ஆத்தாவை விதி விடல. கூலி வேலை செஞ்சு பேத்திய காப்பாத்தினாங்க. அவளும் வளர்ந்தா, பருவம் அடைஞ்சா. இத்தனை வருஷத்துக்கு பிறகு புள்ள திருந்திருப்பா. பேத்திய புள்ள கையில பிடிச்சு கொடுக்கலாமேன்னு தப்பு கணக்கு போட்டு 2 பேரும் ஒரு நாள் இந்த கிராமத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கு இந்த ஊர் கோயில் திருவிழா. நல்ல சுகுணம்மா, நம்ம ஊருக்குள்ள வந்த நேரம் மேல தாளத்தோட திருவிழாவே நடந்துட்டு இருக்கு. நீ வேணா பாரு, என் புள்ள ராஜப்பா கண்டிப்பா திருந்து நல்லவனா இருப்பான். உன்னை அவன் கையில ஒப்படைச்சிட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும். வளையல் போடுமா பாத்தியடா? ராசப்பாவும் அவன் ஆளுங்களும் ஒட்ட பசங்களை எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு எவ்வளவு ஜாலியா ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. கள்ள சாராயம் வித்த காசு இல்ல, அதான் இப்படி ஜல்சா பண்றானுங்க. பக்கத்து ஊருக்காரனா பல்குத்துற குச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ராசப்பாவும் உத்தம ராசாவும் தாண்டா நம்ம சாராய வியாபாரத்துக்கு முதல் எதிரி. இந்த வருஷம் இந்த திருவிழாவில் அவனுங்க சாராயம் தான் கல்லா கட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் திருவிழாவில் நம்ம ஊர் சாராயம் தாண்டா கல்லா கட்டணும். இது என்ன விலை? எங்க போனானுங்க?
டேய் வாங்கடா, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? பெருசு வேகமா சுத்து. பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு என்னங்கடா விளையாட்டு? இறங்குடா சின்ன பசங்களா, இறங்குடா. என் பையன் திருந்தல, அவன் திருந்தவே இல்லை. எவ்வளவு பெரிய தப்பு பண்றதா இருந்தேம்மா. இந்த படுபாவி கையில ஒப்படைச்சிட்டு உன் வாழ்க்கையே பாழாக்கிறதா இருந்தேன். பாட்டி, பெத்த தாயாரையும் படிச்ச தெய்வத்தாலையும் திருத்த முடியாத மனுஷனா அவருக்கு வாழ்க்கப்பட்ட போட்டாட்டியால திருத்த முடியும். நான் அவரை திருத்தி காட்டுற பாட்டி, மாமனை திருத்தி காட்டுற பாட்டி. பாட்டி பாட்டி பாட்டி, ஐயோ பாட்டி பாட்டி. யோ, உலகத்துல கொடுமைக்கார கொலைகார இவங்களோட கண்ணு கூட கலங்குதுன்னா அதுக்கு காரணம் ஒருத்திதான், பெத்த தாய். நம்ம குழந்தைக்கு உங்களையே நினைச்சு நினைச்சு செத்தாளே உங்க அம்மா, அவங்க பேரை வைக்கலையா? வளர்த்து ஆளாக்குனாலே என் பாட்டி சிவகாமி, அவங்க பேரை தான் வச்சிருக்க. அத கேட்க உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பனுக்கே உரிமை இல்ல. ஒரே ரத்தம்ல, அதான் அந்த திமிரு. உங்களுக்கு இருக்கிற திமிர்ல பாதியாவது எனக்கு இருக்காதா? பாத்துருவோம்யா. பாத்துருவோம்.
ஐயா என்னையா இது என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அதிகமா குடிக்கிறீங்க? சந்தோஷம்டா, வெளியே சொல்ல முடியாத சந்தோஷம், என்னைக்கும் இல்லாத சந்தோஷம். டேய் சிங்காரம், அந்த ரேஷன் கடைக்கார பொண்ணு என்ன எப்ப பார்த்தாலும் எதிர்த்துக்கிட்டே இருக்கா, அவளை ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொன்னேன்ல. ஆமா. அது காரணம் என்ன தெரியுமா? என்னங்க ஐயா? அவ என் அக்கா பொண்ணுடா. அப்படியா? ஆமா, அவளுக்கு நான் தாய் மாமன், ரத்த பந்தம்டா. அதனாலதான் அவ என்கிட்ட இப்படி திமிரா நடந்திருக்கா. ஐயா, அந்த அம்மா உங்களுக்கு அக்கா பொண்ணுன்னா அந்த குழந்தை நம்மளுதுதான். ஐயா, புதையில கையில வச்சுக்கிட்டு இந்த புறம்போக்குங்க கூட குடும்பம் நடத்துறீங்களே. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி, குழந்தை தங்க விக்கிரகம் மாதிரி. இத நான் சொல்லல ஐயா, இந்த ஊரே சொல்லுது. ஐயா, அந்த அம்மா இங்க வந்து குடும்பம் நடத்தினாங்கன்னா இந்த வீடே கோயிலா மாறிடுங்க. உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. தாலி கட்டுறது குடும்பம் நடத்துறது நமக்கு பிடிக்காதுடா. நம்ம காலையில நாமளே ஏன்டா பாம்பை சுத்திக்கணும்? மாமா வந்து ரொம்ப லேட் ஆச்சா? நாங்க 2 பேரும் ஒரே பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தோம், அதான் லேட்டு. பாத்தியாடா, மயிலு கோயிலு நீ அடிச்சுக்கிட்டு பீடிய வலிச்சுக்கிட்டு அதுல இருக்க சுகமே தனிடா. இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ மேல போ. குடி, இதான் வாழ்க்கையில நிரந்தரம். இதெல்லாம் இவனுக்கு எங்க தெரிய போகுது? வாங்க, சிக்கு புக்கு ரயிலே. ஆடா நம்ம பங்காளி, சரக்கு எப்படிங்க பாரு. வாங்க சார், என்ன யூனிஃபார்ம் காண மப்டியில வரீங்க? ஓஹோ, நீங்க தான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர்ல வேற ஊருக்கு மாத்திட்டாங்களா? சரி, போறதே போறீங்க, நம்ம சரக்கு ஒரு கிளாஸ் அடிச்சிட்டு போங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் எதிரிலேயே புதைச்சு வச்ச கள்ளச்சாராயத்தை குடிக்கிறேன்னா உனக்கு மேலிடத்துல எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சுதான் நீ என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்ட. அதுக்காக நான் கவலைப்படல. இருந்தாலும் நீ அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். நீ திரும்பி வாழணும். நீயா திருந்தல, ராதிகா உன்னை திருத்திடுவா. பாய். அப்பா போயிட்டு வாடா சாமி. ராஜப்பா, உள்ள போ. ஐயா வாங்க வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன். ஏதோ இருக்கியா? அதான் பாத்துன குடியும் கொடுத்துருவோமா? பரவாயில்ல. ஐயா, ஏது இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சுதான் நானே வந்திருப்பேன். பக்கத்து ஊர்ல நம்ம குடுமி கவுண்டர் பையனுக்கு கல்யாணம். போறமே அப்படியே உன்னை பாத்துட்டு போவோமேனு வந்தேன். உட்காரா? இல்ல இருக்கட்டுங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க. நாம சாராயங்காய்ச்சல் தொழில நிப்பாட்டி வச்சிருக்கோம்ல, அடுத்த ஊர்கார பயல்களுக்கு குளிர் விட்டு போச்சு போல இருக்கு. நாம என்னமோ அவனுங்களுக்கு பயந்துதான் தொழில நிப்பாட்டி வச்சிருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. அந்த பயல்களுக்கு வாங்கின வெட்டு குத்து போதாது போல இருக்கு. டேய், ஆளுங்களை அடிக்கிறத விட அவனுங்க தொழில அடிக்கணும்டா. டேய், நம்ம சரக்கு எதிர்பார்த்து ரொம்ப பேர் காத்து கிடக்கானுங்க. அவனுங்க எல்லாம் ஏமாந்துட கூடாது பாரு. நான் கவுண்டர் கல்யாணத்துக்கு போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். நான் வந்ததும் நம்ம தொழில ஆரம்பிச்சு 8 ஊர் கிராமத்து மக்களையும் வளைச்சு பண்ணணும். என்ன உங்க சொல்லுக்கு மறுவார்த்தை ஏதையா? ஆரம்பிச்சிருவான். பக்கத்தூருக்கு போறீங்க, ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா நானும் கூட வரேன். உன் சந்தோஷத்துக்கு எடுத்துட்டு நீ ஏன்டா வர? இதோ இருக்கானுங்களே 4 தடி பசங்க. ஐயா பாத்துறங்க ஐயா. என்ன அது? பழிக்கு பழி வாங்கிட்டானுங்க பக்கத்து ஒரு காரணங்க. ராஜா வேண்டாம், ராஜப்பா வேண்டாம், என்னை காப்பாத்தணும்னு நினைக்காத. ஒவ்வொரு மனுஷனும் சாகும் போதுதான் ஞானி அவனு சொல்லுவாங்க. நான் மனுஷனா இருந்து சொல்றேன். வெட்டு குத்து ரத்தம் பழிக்கு பழி. நீ பெரியவனா
நான் பெரியவனா? ராஜப்பா, நம்ம ஆளுகளை பாத்தியா? இவனுங்களுக்கு வந்த நிலைமை உனக்கும் வந்துடக்கூடாது ராசா. சாராயம், கூத்தியாரு, பணம் இதெல்லாம் கடைசி வரைக்கும் கூட வராதுடா. கட்ட பொண்டாட்டி பிள்ளைங்கதான். நான் தான் வாழ்க்கையில அது தப்பு பண்ணிட்டேன். நீயும் ஐயா 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 தொடங்கியது மண்ணுக்குள்ளே அடங்குதடி அடியே ஞான தங்கா. இதில் துக்கம் என்ன துயரம் என்ன யாரை சொல்லி என்ன பண்ண அடியே ஞான தங்கா. பொண்ணு
ஐயா ஐயா உடம்புக்கு என்ன ஆச்சு? வயசாயிடுச்சு இல்ல கழுத. என்னடி முடியெல்லாம் நரைச்சு போச்சு. முடி நரைச்சா என்னக்கா, நம்ம அழகு அப்படியே தானே இருக்கு. ஊரடிச்சு ஒலையில போட்டாங்கல்ல, அதான் இந்த கதி. உங்க கூட்டாளி கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டானேன்னு நினைச்சு அழறீங்களா? அவருக்கு அழ நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அழ யாரையா இருக்காங்க? உங்க தலைவர் உத்தம ராசா, அவர் சாவுக்கு எதையா காரணம்? அதோ குடிச்சிட்டு செத்துட்டானே அந்த கள்ளச்சாராயம் தானே. வேர்வை சிந்தி ₹1 சம்பாதிக்கிற சுகம் சாராய வித்து கோடி கோடியா சம்பாதிச்சாலே இருக்காதியா. அந்த பணத்தை பார்த்தாவது உங்க மனசை மாத்திக்கிங்க. திருந்தவே முடியாதுமா. ஏன் முடியாது? ஆரம்பத்துல வழிப்பறி கொள்ளக்காரனா இருந்தவன் திரும்பி வால்மீகியா ராமாயணத்தை எழுதல? அப்படியெல்லாம் இருக்கலாமா, எங்களுக்கு வேற தொழில் தெரியாதுமா. முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சரிங்கம்மா. இவங்க வேணா திருந்த முடியுங்க, என்னால திருந்த முடியாதுங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கத்தியும் ரத்தமும் பாக்கணுங்க. அவ்வளவுதானே? உன் கத்திக்கு நான் தீனி போடுறேன். அம்மா பால். முதல்ல வியாபாரத்துக்கு போறேன், இந்தாம்மா பால் வாங்கிக்கம்மா. என்னம்மா நீங்க காசு கொடுக்குறீங்க? பால் எலாய், நீ வெட்டின எத்தனை பேருக்கு இந்த கிராமத்துல நாங்க பால் ஊத்தி இருக்கிறோம். நீ இன்னைக்கு பால் விற்க போறியா? ஜமாய் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், புடலைங்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி. இவனும் திருந்திட்டானா? எம்மா தாய், யாராருக்கோ கோயில் கட்டுறாங்க, உனக்கு ஒரு கோயில் கட்டலாமா? என்ன வெக்கப்படுது? கட்டிட்டானுடா. குயிலே, என்னக்கா? ராசப்பாவுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் டி. அப்படியா? மாத்திடுவோம். அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் நில்லு. என்னம்மா இது? இந்த காலத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்களே தாவணி போட மாட்டாங்க. எனக்கு போய் அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா அப்பா, அண்ணன், தம்பி, மாம, மச்சான் யாராவது ஆம்பளத்தோட இருப்பாங்க. நமக்கு தான் யாருமே இல்லையே. போர்க்கண்ணை மூடுறதை விட நம்ம உடம்பு முடிக்கலாம், அது தப்பே இல்லம்மா. என்னம்மா ஸ்கூலுக்கு போறியா? வா, நான் கொண்டு போய் வண்டியில விட்டுறேன். பயப்படாத, நான் யாரு? பஞ்சாயத்து தலைவர் மச்சான். என்ன யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. வாடி. ஊர்ல கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சாடா? ஏன் வண்டி உங்ககிட்ட எப்பரா வந்தது? உங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த வண்டியை எங்க அக்கா கிட்ட வேலை பேசிட்டு இருந்தாங்க, அதான் ஒரு ரவுண்டு போலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். வீட்லயா? எந்திரு. தப்பு சார், இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இதுக்கும் 16 வயசு வரும். இவ்வளவு பெரிய மனுஷியாவா? எவரோ ஒரு பொறுக்கி இவன் மேலேயே கைய வைப்பா. அப்பவாவது உனக்கு அப்பங்கிற ரோஷம் வரும்ல? அந்த ரேஷன் கடைக்காரமா எவ்வளவு நல்லவங்க. அவங்க பொண்ணை ராசபோகம் நினைக்கிறீங்க. மனுஷனால என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க?
ஏடா ஒன்னால அடி வாங்கமா நான் அடி வாங்கமா அம்மா எருமடுகில அடி வாங்குற மாதிரி இருக்கு ஏடா நீ எங்க வீட்டு பிள்ளை தெரிஞ்சா அந்த ராசப்ப அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தூக்கி போட்டு மிச்சா எங்க மிதிப்பான்னு உனக்கு தெரியுமாடா இதெல்லாம் நாங்க வெளிய சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா நாங்களே என்னக்குன்னா வெடக்கோழி சனிக்கிழமை எல்லாம் மறந்துட்டு என்ன நம்ம கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவனுக்கு சொன்னா தான் புத்தி வரும் நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் அதை கேட்டு திருப்பி அடிக்கவா டேய் நரச்சமா கூப்பிடுறா நரச்சம்மாவா சே கருத்தமா கூப்பிடுறா நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கியா மதுரே மதுரே போடா போடா மதுரே போடா என்ன புருஷா எது கூப்பிட்டீங்க கோயம்புத்தூர்ல ஒரு மில்லு சீப்பா வருதா அதை உன் பேருக்கு எழுதுதான் சும்மாறா ஏண்டி ராசப்பா மோட்டர் பைக் உன் தம்பிக்கு ஏண்டி வாங்கி கொடுத்த ஆமா நமக்கு என்ன புள்ளையா குட்டியா மாப்பிள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மாடி புழுகாம இருக்காம 3 மாசம் இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தை சிகப்பா பிறக்கும் சிவப்பா அடிக்கலையா இப்போ அண்ணே மோசம் போயிட்டானே மோசம் போயிட்டேன் என்ன நீ மட்டும் மோசம் போலனே நானும் மோசம் போயிட்டேன் உனக்கு குழந்தை பிறந்தவனதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி உன்னை சத்தியம் பண்ணி கொடுத்தல அதை கெடுத்துட்டான் இந்த கிழமை கெடுத்துட்டான் எப்படி இது என்ன மருந்து தெரியுமா கருக்கலைக்கிற மருந்து கொஞ்சம் வேற சொல்றா அண்ணே அன்னைக்கு வைத்தியர் வீட்டுக்கு போனல இந்த கருக்கலைக்கிற மருந்த காசு கூட கொடுத்து வாங்கிட்டு இருக்கான இந்த கிழமை எதுக்கு உனக்கு பிள்ளை பிறக்கலன்னா அப்பன மனு தண்டை சொல்லி சாப்பிடலாம்ல அதுக்கு ஏதோ வயத்துக்காக பண்ணிட்டேன் தப்பா நினைக்காதீங்க ஏயா உன் வகுத்து நடப்பதற்காக இவ வகுத்து காலி பண்ணிருக்கே போயா வெளியே போயா கருத்தம்மா நீ அம்மா போற நீங்க அப்பாவை நான் சித்தப்பாவாக போறேன் அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன உனக்கு குழந்தை பிறந்தா அது உன்னை அப்பான்னு கூப்பிடுமா இல்ல தாத்தான்னு கூப்பிடுமா ஐயோ சந்தேகத்தை கிளப்பிட்டானே என்ன டேய் அது அப்பான்னு கூப்பிட்டா என்ன தாத்தான்னு கூப்பிட்டா என்ன ஆக மொத்தம் குழந்தை விடு குழந்தை அப்ப எனக்கு கல்யாண ஏற்பாடு சீக்கிரம் பண்ணுவேன்